வணக்கம் மக்களே. நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். வணக்கம். 5 கரத்தனை ஆனை முகத்தினை இந்தில் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஜாதக அமைப்புப்படி யார் ஒருத்தர் எம்பிபிஎஸ், அதாவது மருத்துவம், எம்பிபிஎஸ் எம்டி அதுக்கு மேற்பட்ட படிப்புகளில் புகழ் பெற முடியும், உச்சம் அடைய முடியும், அதே தொழிலாக எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஜாதக அமைப்பில், ஜாதகத்தில் அவங்களோட ராசி லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, 12 ராசியில் 18 லக்கணத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, ராசி அதிபதி அல்லது லக்னாதிபதி ரெண்டுமே ஏதாவது ஒன்று செவ்வாய் அல்லது சூரியன், சனி, இது 3 சம்மந்தப்பட வேண்டும். அல்லது ஆட்சி உச்சமாக இருக்கணும். அதாவது சூரியன் ஒரு ஜாதகத்தில் உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருந்து செவ்வாயும் சனியும் ரெண்டும் இணைந்து இருந்தாலோ அல்லது ஒருவரை பார்த்து கொண்டிருந்தாலோ ஆட்சி உச்சமாக வலுத்து இருந்தாலோ அவங்கள் அது மாதிரி அந்த திசை அமைப்புகள் வர வேண்டும். அதாவது சூரிய திசை, சனி திசை, செவ்வாய் திசை, இந்த திசை அமைப்பில் அந்த அமைப்பு அந்த 12th முடித்தோடனே அந்த அமைப்புகளில் அந்த திசையோ அல்லது அந்த புத்திகளோ வரும் பொழுது அவங்க அந்த எம்பிபிஎஸ்ங்கிறதுக்கு உண்டான அந்த நீட் அமைப்பில் பாஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தடவை பாஸ் பண்ணி டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு வலுவாக இருக்கும். அவங்க அது எந்த லெவலுக்கு எம்பிபிஎஸ்ஸா எம்டிஆ, அதில் ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போவாங்களா அல்லது சொந்தமாகவே மருத்துவமனை வைப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய வளர்பிறை சந்திரனில் பிறந்து அந்த குருவோட தொடர்பு ஏற்பட்டு, அதாவது குரு சந்திர இணைவுகள், ஆட்சி பெற்ற குரு, உச்ச பெற்ற குரு, இதனுடைய தொடர்புகள் எல்லாம் ஏற்படும் பொழுது அவங்களுடைய கேட்டகரி மாறும். சில பேர் பார்த்திங்கன்னாக்கா எம்பிபிஎஸ் படிச்சிருப்பாங்க, சொந்தமாக மருத்துவமனை வச்சுருப்பாங்க. சில பேர் அரசாங்க மருத்துவமனையில் அரசு மருத்துவராக இருப்பாங்க. சில பேர் பயிற்சி மருத்துவராக இருந்து ஒரு சின்ன மருத்துவமனையிலே அவங்க பணியை நிறைவு பண்ணிடுவாங்க. சில பேர் ப்ரொஃபஸராக போய் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய வலுவும், அரசு தொடர்பு இருக்கணும்னா சூரியனும் வலுவாக இருக்கணும், அல்லது குரு சந்திரன் இவர்களோட வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. அப்படி ஏதாவது இதில் குறையும் பட்சத்தில் அவங்க சித்த மருத்துவராகவோ அல்லது பல் டாக்டர் என்று சொல்லக்கூடியவர்களாகவோ இருப்பாங்க. இது அவங்களுடைய ராசி லக்கணம் இதை பொறுத்தது, நட்சத்திரத்தை பொறுத்தது. இது அவங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும் பொழுது தெரியும். அவங்க ஒரு 10th படிக்கும் பொழுதே இல்லை அதற்கு முன்னாடியே 8th 9th படிக்கும்போதே அவங்களுடைய அந்த ஜாதக அமைப்பானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் சொன்னீங்கன்னாலும் அவங்க அது ஏறாது. அவங்க வேறு படிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருப்பாங்க குழந்தைகள். அவங்களுடைய பிராப்தம், அந்த அமைப்பு, அந்த கர்மா அந்த ஜாதக அமைப்பில் இருக்குது அப்படின்னாக்க அது தன்னாலேயே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சில பேர் அந்த புத்தி வரும் பொழுது அந்த ஒரு திசை நடந்துக்கிட்டு இருக்கலாம் அந்த அமைப்பு 12th படிக்கும்போது. ஆனால் புத்தி அவங்களுக்கு சாதகமான அமைப்பு இல்லாத பொழுது, பாதகமான புத்தி நடைபெறும் பொழுது, மறு புத்தி அடுத்த புத்தி மாறும் பொழுது அடுத்த அட்டம்ப்டில் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி சில பேர் ஃபஸ்ட்லேயே பாஸ் பண்ணிவிடுவாங்க. சில பேர் 2வது அட்டம்ப்ட்டு 3வது அட்டம்ப்ட்டு என்று எம்பிபிஎஸ் ஆவதற்குரிய அனைத்து விதமான சாதக அமைப்புகளும் இருக்கும். இது ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பை பார்த்து கண்டுபிடித்து விடலாம். சில பேருக்கு எம்பிபிஎஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்காது. ஆனால் அவங்களுடைய வீட்டினுடைய வற்புறுத்தலின் பேரில் எம்பிபிஎஸ் படிக்கணும், போக்குவரத்து அப்படிங்கிறதுல இது பண்ணுவாங்க. வீணாக கால விரயம்தான் ஆகும். இதை நீங்கள் அவர்களுடைய சுய சாதகத்தை கொண்டு பரிசீலனை பண்ணி படிக்கிறது மிகப்பெரிய சால சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.